ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அந்ததை நாங்கள் இல்லை என்று கல்பட்ட ஐயா உட்பட, தொழுவூர் வேளாத முதலியார் உட்பட சொல்றாங்க. அவர் சாப்பிட்றதே நாங்க நிறைய நாள் பார்க்காம போயிட்டோம். அவர் அப்படி சாப்பிட்டாலும் ஒரு பிடி உணவு அதைத்தான் சாப்பிட்டுருக்காரு. அது கூட ஒரு வார காலத்துக்கு ஒரு முறை ஐயா சொல்றாரு. அது ஒண்ணும் இல்லையா, குறித்த ஊனை இதை சாப்பிடுன்னு அவன் ஊட்டுவித்தால் உண்கின்ற. இதை சாப்பிடுன்னு என்ன இறைவன் சொல்றான், அதை நான் சாப்பிட்றேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யாராவது அப்படி இருக்க முடியுமா? பார்த்துக்கோங்க, ஒரு பிடி உணவு தான். அந்த எளிமையையும் துறப்பதல்லவா துறவு. நான் எளிமையா இருக்கேன்னு சொன்னாலே எளிமை போச்சு இல்லையா? நான் என்ன போல ஒரு துறவி கிடையாதுன்னு சொன்னாலே அங்க வந்துருச்சு இல்ல, அதுல ஒரு நாட்டம். அப்போ ஐயா பாடுறாங்க, அவர் தாங்க துறவி. குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். அவன் அந்த மாதிரி சாப்பிடுன்னு என்னை பணித்து இருக்கிறான், நான் சாப்பிடுறேன். அது உங்களுக்கும் அவன் கொடுத்தானா நீங்களும் இருக்கலாம். இருக்கலாமா இல்லையா? அவனும் நம்மளுக்கு அந்த பணிவை கொடுத்துட்டான், பணித்துட்டான், எனக்கு அந்த ஆர்டரை கொடுத்துட்டான். அந்த வேற ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இவ்வளவு சாப்பாடு தான் சாப்பிடணும், புரிஞ்சுச்சா அப்படின்னு அவன் உள்ள இறங்கி வந்துட்டான். அவ்வளவுதானங்க உண்மை. குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்கு வித்தால் உறங்குகின்றேன். ஐயா தெரியும் உங்களுக்கு, ஐயா தூங்கவே மாட்டாங்க. வேலாயுத ஐயா சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஐயா தூங்கினா பெரிய விஷயம். அதனால தான் ஐயா இவ்வளவு பாடல்களை அந்த குறுகிய காலகட்டத்தில் எழுத முடிஞ்சது. நம்ம தூக்கம் போக நேரம் இருந்தா முடிச்சுட்டு இருப்போம். அது எல்லாருக்கும் நான் சொல்லலை. சில பேர் நல்ல நாளாம் பார்ப்பேன், இப்படிலாம் எப்படி இவங்க முடிச்சுட்டு வேலை செய்யறாங்க, இவங்க கண்ணு இமை மூடாதா அப்படின்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஐயா சொல்றாங்க, உறக்கு வித்தால் உறங்குகின்றேன். ஐயா என்ன 1 மணி நேரம் தூங்குன்னு அருட்பெருஞ்சோதி இறைவன் சொல்றான், அதனால நான் தூங்குறேன். அதுவும் தூங்காத சொல்றாரு, உறக்கு வித்தால் உறங்குகின்றேன். அப்புறம் சொல்றாரு, உறங்காதென்றும் இன்னைக்கு நீ தூங்க கூடாது, அந்த 1 மணி நேரம் தூங்க கூட உனக்கு கிடையாது. உறங்காதென்றும் ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன். இன்னைக்கும் உனக்கு வேலை இருக்குதுப்பா. என்னங்க வேலை இருக்குது? ஏர்போர்ட் போகணும், யாராவது பிக்கப் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னைக்கு அன்னதானம் பண்ணணும், இன்னைக்கு இன்னும் வேற ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆட்டு வித்தால், ஐயோ என்னையா இது நிலைமையில, இறைவா இன்னைக்கு நான் தூங்க கூடாது என்று நீ முடிவு செஞ்சுட்ட. ஓகே, அந்த மாதிரி ஐயா இருந்த பொழுது இன்னைக்கு நீ அகவல் பாடணும். ஐயா எத்தனை மணி நேரத்துல? 4 மணி நேரத்துல. நம்ம பாட எத்தனை மணி நேரம் ஆகும் தெரியுங்களா? அகவல் பாட 1596 வரிகளை பாட எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுங்களா? கொஞ்சம் வேகம் வேலை அதிகமா இருந்ததுன்னா நம்ம தப்பும் தவறுமா அப்படி பாட்டு போறதில்லை. உணர்ந்து பாடும் பொழுது கண்டிப்பா 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த உணர்ந்து ஒவ்வொரு வரியும் ரசிச்சு ரசிச்சு ரசிச்சு, யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு நிறுத்து, நிதானமா பாடணும். எந்த இடத்துல ஐயா நிறுத்துறாங்க, யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு என்ன வரிங்க, ஒரு 10 தடவை இதே பாடணும். எனக்கு அப்படி தோணும். யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே, எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கும் அருட்பெரும் சிவம். இந்த வரிய 100 தடவை கூட பாடலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் ஐயா சொல்ல வந்த கருத்து. அப்போ அதெல்லாம் நீ செய்யாதன்னு அந்த 1596 வரிகளை ஒரு நாள் ஐயா எழுதியிருக்காங்கன்னா, இன்னைக்கு அந்த தூக்கம் உனக்கு இல்லை, 4 மணி நேரத்துல நீ அகவல் பாடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெச்ச பேனாவை எப்படி எழுதியிருப்பாரு சிந்திச்சு பாருங்க. நம்மெல்லாம் அவருடைய அன்பர்கள். எத்தனை பேருக்கு அந்த 1596 எனக்கு மனப்பாடன்றது பெரிய விஷயம். 1330 குறளும் மனப்பாடன்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுல ஒரு குறள் வழி நான் நடக்கின்றேன் என்றால் அதுதாங்க பெரிய விஷயம். எனக்கு 1330 குறளும் மனப்பாடம். ஒரு குறள் வழி நடக்கிறியா?
அது போல 1596 வரிகளும் நமக்கு மனப்பாடம். பெரிய விஷயங்க. எதையோ மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க இந்த உலகத்துல பெருமானாருடைய அந்த வரிகளை நான் மனப்பாடம் பண்ணிச்சுங்க, எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் அதுல ஒரு வரிக்கு எனக்கு ஆழ்ந்து போய் நுணுகி பார்த்தேன்னா அப்படியே அந்த பிரம்மாண்டத்தை நினைக்கும் பொழுது, ஐயாவை நினைக்கும் பொழுது, என் ஐயா சொல்லுவாங்க பாருங்க, நெக்குருகி நரம்பெல்லாம் புடைக்க அப்படின்னா ஒரு பாட்டு அந்த 10-15 லைன் வரும் பாருங்க, அது எனக்கு ஆகுதுன்னு சொன்னா நம்ம பாசம். அந்த 4 மணி நேரத்துல ஐயா எழுதியிருக்காங்கன்னா சாதாரண விஷயங்கள் இல்லைங்க. 4 மணி நேரத்துல தான் ஐயா அந்த அகவலை பாடி முடிச்சாங்க. அப்போ உறங்காதென்று மாட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்ன. வருமா இந்த மனசு, வருமாங்க நமக்கு? அந்தோன்றாரு, அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்ன. நான் ரொம்ப சிறியன். யாரு? ஐயா சொல்றாங்கங்க, வள்ளல் பெருமானார் சொல்றாங்கங்க, அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்ன. திரும்ப போலாம், அதே வரி சொல்றாரு பாருங்க, திணை துணை எனினும் என் செயல் என்று ஏதும் புரிந்திலேன், அனைத்தும் சிவனே உன் செயலாம் என்றே புரிந்தேன். சொல்லிட்டு சொல்லுவாரு, குழந்தை மாதிரி இருக்கும் இந்த இடம். அனைத்தும் அரசே நீ அறிந்ததுவே. உனக்கு தெரியாதா? நல்லா செஞ்சுச்சு பாருங்களேன். இது ஈஸ்வனுக்கு தெரியாதா? இது சிவபனுக்கு தெரியாதா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு இவர் சொல்லணுமா? அனைத்தும் அரசே நீ அறிந்ததுவே. அப்ப நான் ஏன் சொல்றேன்னு கேக்குறியா அப்படின்னு கடவுள் கேட்பாரு போல இருக்கு. அனைத்தும் அரசே நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பது. நம்ம ஒரு நாள் கூட உரைக்கிறது இல்லை. நான் ஏன் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? இதை நினைக்கும் போதெல்லாம் உன்னையே நினைச்சேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியனாக்கி நின்கனே நின்றேன், திணை துணை எனினும் என் செயல் என்று ஏதும் புரிந்திலேன், அனைத்தும் அரசே சிவன் செயலாம் என்றே புரிந்தேன். இதை நான் ஏன் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்னா, அடிக்கடி உரைப்பது 2 பொருள் சொல்லுவாங்க. ஏன் உனக்கேன்னு சொல்லுவாங்க, என் நினைக்கேன்னுவாங்க. நான் ஏன் உனக்கு சொல்லிட்டே இருக்கேன்றது எனக்கு அந்த பொருள் அவ்வளவா பிடிக்காது. எனக்கு இந்த பொருள் பிடிக்கும். அடிக்கடி உரைப்பது என் நினைக்க, என் ஞாபகத்துக்கு. நான் மறந்துடக்கூடாது இல்லையா? உன்னைதான் நினைச்சிட்டு இருக்கேன், உன் செயலை புரிஞ்சிட்டு இருக்கேன், என்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஞானம் என்பது என்னன்னு கேட்பாங்க. என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உணர்வதாங்க ஞானம். நான் ஒரு பெரிய அறிவு முட்டாள், அறிவிலி, அஞ்ஞானி. ஐயா சொல்றாங்க இல்லையா, யான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று யான் உரைக்கும் வார்த்தை அன்று டிக்ளேர் பண்றாரு. என்ன, நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வு. அது நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மால என்னங்க பேச முடியும்? நம்மால என்ன பண்ண முடியும்? ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, அடக்கு வித்தால் யார் ஒருவர் அடங்காதாரோ, ஓட்டு வித்தால் யார் ஒருவர் ஓடாதாரோ, உருகு வித்தால் யார் ஒருவர் உருகாதாரோ, கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதாரோ. யாரை அவன் பாடு ஏன் அப்படி இசை அமைக்கிறாருன்னா அங்கிருந்து இறைவன் இசை அமைக்கிறார், அவ்வளவுதாங்க. எந்த ஒரு பொருளை நாம் பார்க்கும் பொழுதும், இப்ப இந்த மைக்ல இருந்து இவ்வளவு ஒளி வருது, ஆஹா அப்படின்னு நம்ம போய் ஸ்பீக்கருக்கு போனா தப்பு. அதை விட இந்த அம்மா பேசுறாங்க, இந்த அம்மா கிட்ட அதுவும் தப்பு. உள்ள இருந்து சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, உள்ள சித்தமாகவும் சத்தமாகவும் அந்த சிவபெருமான் தானங்க இருக்காரு. எப்படிங்க நமக்கு அந்த கர்வம் வரும்? எப்படி வரும்? அதைத்தான் ஐயா சொல்றாங்க, அடிக்கடி நான் உரைச்சிட்டே இருக்கேன். ஏன்? நான் மறந்துடக்கூடாது இல்லையா? நான் பேசுறேன், நான் செய்யறேன், நான் எழுதுறேன், நான் தர்மசாலை கட்டினேன், சங்கம் வச்சேன், சபை வச்சேன், கொடி வச்சேன், இவ்வளவு கொள்கை இருக்கு, இவ்வளவு தத்துவம் இருக்கு, எனக்கு எல்லாம் புரியும் எனக்கு தோன்றக்கூடாது. பத்தியா? தோணிடுச்சுன்னா எங்கே கர்வம் இருக்கிறதோ அங்க கடவுள் போயிடுவார். எட்ஜ் காட் அவுட் இஸ் ஈகோ. எவன் ஒரு இடத்துல இறைவன் முழுவதுமாக இருக்கணும், எந்த பாத்திரம் காலியா இருக்கும் அங்க வந்து கடவுள் ரொம்புவார். இந்த பாத்திரத்துக்குள்ள இவ்வளவு வச்சிருக்கேன் எங்க இருந்து கடவுள் வருவார்? ஃபுல் எம்டியா கடவுள் வந்து ரொம்புவார். ஒன்னும் தெரியாது எனக்கு என்னையா தெரியும்? ஐயா சொல்றாரு இல்லையா, நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வு. இது நாட்டீர் சிவம் என் ஊன் நாடி நில்லா ஒளி. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நாம உண்மை நினைச்சாலும் உண்மை இல்லைன்னாலும் இதுதான் உண்மை. அப்ப இவ்வளவு பெருமை பெரும் நினது புகழ் பேசணும். அப்புறம் என்ன பேசக்கூடாது வாழ்க்கையில? பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பொய்யே பேசக்கூடாது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்போ பொய்யே பேசக்கூடாதுன்னா சில இடங்கள்ல சூழ்நிலை பொய் பேச வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால இதை நான் சொல்லிடுறேன். பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்று. ஒரு இடத்துல ஒரு பொய் பேசுவதால்
மற்றவர்களுக்கு நன்மை விளைகின்றது என்றால் அந்த இடத்துல நீங்க பேசுகின்ற பொய் வாய்மையே, அது பொய் கிடையாது, பொய்மையும். அதனால இதை நிறைய வாய்ப்புகளா எடுத்துக்காதீங்க. பெருமானாருடைய அந்த கொள்கையை எடுத்துக்கலாம். பெரும்பாலான அளவுல பெரும்பான்மையான நிலையில நாம தேவைக்கு இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில, அதுக்கு விவேகானந்தர் ஒரு உதாரணம் கொடுப்பாரு. எந்த இடத்துல போய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஐயா போய் பேசக்கூடாதுன்றது உண்மை இல்லையா? சத்தியமேவ ஜெயத்தே, அதுதான் ஐயா சத்திய ஞான சபையா வச்சிருக்காங்க. சத்தியம்னு அதுலயே இருக்கு. இப்போ விவேகானந்தருடைய வார்த்தை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த இடத்துல போய் சொல்லலாம் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு குரு ஒரு பாடம் நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவருடைய குடிலுக்குள்ள ஒரு நபர் ஓடி வர்றாரு அடைக்கலம் கேட்டு. இந்த குரு பாக்குறாரு, யார் இது உள்ள திடீர்னு நம்ம சொற்பொழிவாட்டிருக்கும் போது ஓடி வர்றாரு, இவர் யார் இவருன்னு அவரை பாக்குறாரு. அப்போ அந்த குரு கேட்கிற, யார்ப்பா நீ, எங்க ஓடி வர? ஐயா என்ன 4 திருடனுங்க துரத்திட்டு வராங்க, எனக்கு கொலை பண்றதுக்கு ஓடி வராங்க, முன்விரோதம் காரணமா, நான் முதல்ல தப்பு தண்டாலாம் செஞ்சிருக்கேன் ஐயா, இப்ப நல்லா நான் சன்மார்க்க உரையெல்லாம் கேட்டு நான் திருந்திட்டேன் ஐயா, ஆனா இப்ப அந்த பழைய பகை வச்சுட்டு என்னை கொல்ல வராங்கய்யா, முதல்ல நான் போக்குறதுதான் ஐயா, நிறைய திருட்டு வேலை பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் பண்ணிருக்கேன், இப்ப திருந்திட்டையா, திருந்தி நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன்யா, ஆனா என்னை விடமாட்டேன்றாங்க, என்னை கொல்ல வராங்கய்யா பழைய பகை வச்சுட்டு, ஐயா ஒரே ஒரு உதவி பண்ணுங்கய்யா, இன்னைக்கு மட்டும் உதவி பண்ணுங்கய்யா, இதோட நான் ஊரை விட்டே போயிடுவேன்யா, இன்னைக்கு அவங்க கையில மாட்டலன்னா நான் தப்பிச்சிடுவேன்யா, எப்படியாவது நீங்க குரு உங்களை பத்தியும் அவங்களுக்கு தெரியும், நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், நான் வரும்போது அவங்க கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுங்கய்யா. ஆனா இவரு அப்பதான் சொல்லிட்டு இருக்காரு, பொய்மை பேசாது இருக்க வேண்டும்னு மாணவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்காரு. இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு. அவர் என்ன பண்ணுவார்? இக்கட்டான சூழ்நிலை, பொய் பேசாம இருக்கணும்ன்றாரு, என்ன பொய் சொல்லணும்னு சொல்றாரு. உடனே அந்த குரு சொல்றாரு, மாணவர்களே இப்ப நான் என்ன நடத்தினேன் உங்களுக்கு? குரு பொய் பேசக்கூடாதுன்னு நடத்துனீங்க, இப்ப குரு பேசலாமா? மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொன்னா குருவுக்கு எப்படி திருப்தியாகும்? ஏன்னா குழந்தைங்க அதுங்களுக்கு எதுவும் புரியாது. உடனே அவர் என்ன சொல்றாரு, திருடங்க துரத்திட்டு வராங்க, சொன்ன நானும் மாணவர்கள் முன்னாடி மீறினேன் அப்படின்னு சொன்னா என் மாணவ சமுதாயமே வருங்காலத்துல கெட்டுடும்னு சொல்லிட்டு இப்பதான் போய் அங்க ஒளிஞ்சிருக்கான், போய் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா போய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கையில அவர் பிடிவாதமாக இருந்து உள்ளதான் ஒளிஞ்சிருக்காரு, என்கிட்ட தான் சொல்லிட்டு போனாரு, எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டாரு, போய் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அவர்கள் கண் முன்னாலேயே தெருவுல கொண்டு போய் இவர் கண் முன்னாலே வெட்டி கொலை பண்றாங்க. விவேகானந்தர் இதை சொல்றாரு. இப்ப இவருக்கு நரகமா சொர்க்கமான்னு கேட்கிறாரு. ஏன்னா போய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அந்த கொள்கையை பின்பற்றினார். ஆனா அவருக்கு என்ன காத்துட்டு இருக்கோம்? நரகம். இறைவன் நீ பார்க்கும் அந்த கொள்கையை பார்க்கல, அந்த கொள்கையினால் விளையக்கூடிய விளைவுகளை இல்லவா பார்க்கிறார். நீ சொன்ன உண்மையால ஒரு உயிர் திருந்தன, உயிர் வாழணும்னு நினைச்ச உயிர் எத்தனை பேருக்கு அது தன்னுடைய திருத்தத்தை உபதேசிச்சிருக்கும். ஏய் நான் இப்படிதான்டா இருந்தேன், நான் திருந்தி வாழறேன்டா, நீயும் வாழடான்னு எத்தனை பேர் அது திருத்தி இருக்கும். ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே, பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியே, நரகம் காத்துட்டு இருக்கும், மீட்பே கிடையாது. அதே அவரு மாணவர்களே இப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்கணும். மாணவர்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த இடத்துல நாம உண்மையை காட்டி கொடுத்தா இந்த நபரை, அவர் எத்தனை குழந்தைங்களுக்கு அப்பாவோ, மனைவிக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பனுக்கு ஒரு பையனா இருப்பாரு, இவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த முறை இவரை மன்னிச்சு திருந்திட்டாரு இல்லையா, நம்ம பொய் சொல்லி, நாம எல்லாரும் பொய் சொல்லி இவரை காப்பாற்றணும். இந்த இடத்துல அது என்னது? உண்மை. இந்த இடத்துல இந்த பொய் என்னது? உண்மை. இந்த இடத்துல ஒருவரை நாம் காப்பாற்றுவதற்காக பயன்படுத்துகிறோம். ஆதலால் இந்த பொய்யை நம்ம பலமுறை சொல்லலாம். சொல்லிட்டு அந்த ஆள் இங்க வரல, நாங்க பார்க்கல, இந்த பக்கமா ஓனா மாதிரி சத்தம் கேட்டதுன்னு பொய்ய சொன்னா அதோட ஒரு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவாரு? சந்தோஷமா வாழ்றாரு. இதுதான் ஐயா விவேகானந்தர் ஐயா சொன்னது. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். சோ பொய்மை பேசாது இருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை நான் மறக்கவே வேண்டும். இதுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் கொடுப்பாங்க. பெண்ணாசையை மறக்கணுமா அப்படின்னு பெருமானார கிண்டல் அடிச்சாங்க. இவரே ஒரு பொண்ணு வயிற்றுல இருந்தா பிறந்தார், ஆண் வயிற்றுல இருந்தா பிறந்தார். அது என்ன ஐயா அப்படி எழுதுனாங்க? ஐயாவுடைய வார்த்தையை பாருங்கள். மறுவு பெண் ஆசையை நான் மறக்க வேண்டும். பெண்ணை மறக்கணும்னு இல்லை, அந்த ஆசை எனக்கு வேண்டாம், அந்த ஆசை எனக்கு வேண்டாம். பெண் என்றால் அந்த இடத்துல நீங்க புலனின்ப ஆசைன்னு வச்சுக்கணும். புலனின்ப ஆசை எனக்கு வேண்டாம். கண்ணினாலோ, காதினாலோ, மூக்கினாலோ, உடல் இன்பத்தினாலோ அல்லது வேறு எவற்றினாலும் வருகின்ற அந்த புலன் ஆசையை நான் மறக்கணும். சரி, இது ஐயா அளவுல இல்லறத்துல வாழ்ந்துகிட்டு ஐயாவை பின்பற்றுறாங்க இல்லையா,
இப்ப அவங்களுக்கு ஐயா அதுல என்ன சொல்ல வராங்க? புலன் இன்பம் வேண்டும், கண்டிப்பா வேண்டும். ஏன்னா அதை நுகர்ச்சி கொடுக்கதான் இறைவன் கொடுத்துருக்கான். ஆனா அதை வச்சுதான் அவன் நம்மள மாயையில சிக்க வைக்கிறான். அவன் எப்படி தெரியுமா மாயையில சிக்க வைக்கிறான்? இந்த புலன் இன்ப ஆசையை கொடுத்தான் சிக்க வைக்கிறான். அது இல்லைன்னா நம்ம சிக்க மாட்டோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அன்பர்களே, மாயை என்றால் என்னன்னு நாரதர் ஒரு முறை விஷ்ணு இடத்துல கேட்டதா ஒரு கதை இருக்கு. மாயைனா என்ன? உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு, நாரதா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி அடிச்சு வரியா அப்படின்னாராம். உடனே அவர் போயிருக்காரு, தண்ணி கேட்க போயிருக்காரு. அங்க ஏதோ ஒரு நதிக்கரை ஓரம் ஒரு குடிசை வாசல போய் கதவை தட்டி இருக்காரு. உடனே ஒரு பெண்மணி வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா செம்ம அழகா இருக்கு அந்த லேடி. அந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசை வந்துச்சு நாரதருக்கு. உடனே அதை பார்த்து விரும்பி ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. குழந்தையும் வந்துருச்சு. ரொம்ப ஏகபோகமா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. நில புலம் வீடு வாசல் செத்து சோகம், செம்ம ஜாலி லைஃப். ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு கொள்ளை நோய் வருகிறது. அவருடைய 4 குழந்தைங்களும் இறந்துடுறாங்க. நாரதருக்கு துன்பம் துக்கம் எப்படி இருக்குங்க, 4 பிள்ளைங்க இறந்தா. அழுகுறாரு, கதறி 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 தாங்கல அந்த துக்கம், புத்திர சோகம் அவரை போட்டு வாட்டி வதக்கி. எங்க இந்த ஊர்ல இருந்தா இன்னும் நம்ம 2 பேருமோ இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிராஸ் பண்றாரு அந்த நதிக்கரை. அங்க பார்த்து வெள்ளம் வந்து மனைவியும் அடிச்சுன்னு போயிடா, உடம்பை கொஞ்சம் இருந்துச்சா அதுவும் அடிச்சுன்னு போச்சு. ஐயோ ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா, ஒண்ணுமே இல்லையா, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு வந்தாரு விஷ்ணு. நாரதா தண்ணி கேட்டனே எங்கன்னாரு. என்ன கேட்ட? தண்ணி கேட்டனே எங்கன்னாரு. இவ்வளவு நேரம் நான் எங்க இருந்தேன், அடப்பா நீ கேட்டு அமிச்ச என்னடா பண்ண? இதான் மாயா. ஆமா லட்சி, இவ்வளவு நாள் நான் ஒரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி ஜாலியா இருந்தேன். இதான்டா மாயை, இதான் மாயை. இதுலதாங்க இறைவன் நம்மளை அப்படி பிடிச்சி உள்ள போட்டுறோம். ஆனா இது மாயைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கட்டுப்பாடோடு எல்லாம் மாயை. இந்த உணவுல பயங்கரம் பாருங்க, பிரியாணி என்னென்னமோ அந்த சாப்பாடு சுகர் இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம மாம்பழம் என்னென்னமோ சாப்பிட்றாங்களே, என்ன நம்ம வருஷ கட்டவா முடியும்? ஸ்வீட்டு அது சாப்பிட்டாம போனா போச்சு, ஆனா ஆச்சு, வந்தா போச்சு, இப்படிலாம் பேசுறோம் இல்லையா? இந்த மாதிரிலாம் பேசுறோம் இல்லையா? அப்ப அந்த புலனுக்கு கட்டுப்பட்டுறோம் இல்லையா? அப்ப அந்த மாயைக்குள்ள சிக்காம இது மாயை 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 என்ற உணர்வோடு வாழ்ந்தால் இல்லற வாழ்க்கை. ஐயா மாதிரி நான் வந்து மறுவு பெண் ஆசையை நான் மறக்கவே வேண்டும் அந்த உயர்ந்த நிலை. இந்த புலன் இன்பங்கள்ல அளவு முறையோடு அலட்சியப்படுத்தாமல், அறியாமையில் மாட்டாமல், முரண்பாடு கொள்ளாமல் இருந்தாலே போதும். அவ்வளவுதாங்க. அலட்சியமும் படுத்தக்கூடாது, அறியாமையும் யூஸ் பண்ணக்கூடாது, இன்னசென்ஸ் இக்னோரன்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு சாப்பாடு விஷயத்துல இன்னசென்டாவும் சாப்பிடக்கூடாது, இக்னோரும் சாப்பாடு பண்ணக்கூடாது. சோ முரண்பாடாகவும் நடந்துக்க கூடாது. இது மூன்றும் சரியாக ஒரு உறவு முறையை வைத்து கொண்டால் அது எதுவாக இருந்தாலும் புற உலக அனுபவங்கள். இதுதான் பெண்ணாசைக்கு நம்ம கொடுக்கலாம். பெண்ணாசைன்னு சொன்னா ஒரே அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம அறியாமை. ஐயா அப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தையை எழுதுனதுக்காக பெண் என்பதை பயன்படுத்தி இருக்கலாம். மறுவு பெண் ஆசையை நான் மறக்கவே வேண்டும், எல்லா ஆசை. அப்ப எதை மறக்க கூடாது? உனை மறவாது இருக்க வேண்டும். எவ்வளவு ஜாலியா எழுதியிருப்பார்ல அந்த வார்த்தையை. உனை மறவாது இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறக்க கூடாது. எப்படி? சாப்பிடும் போதும் ஆண்டாளுடைய வார்த்தையை நினைச்சு நினைச்சு பார்ப்பேன். தின்னும் வெற்றிலை, உண்ணும் உணவு, பருகும் நீர், இந்த மூணுமே கண்ணனா பார்த்தாலாம் அவன். சாப்பிடும் பொழுது உண்ணும் உணவு, தின்னும் வெற்றிலை, பருகும் நீர். இது ஏன் 3 மட்டும் அவ சொல்றா அப்படின்னு சொன்னா, ஒரு நீர் என்பது நம்முடைய உடல் ஒரு அளவுக்காவது இருக்கணும் அப்படின்னா நீர் வேணும். ஒரு இத்தனை நாள் கூட நீர் சாப்பிட்டு நம்ம இருந்துடலாம். உண்ணும் உணவு ஓரளவு உடல் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா வேணும். தின்னும் வெற்றிலைன்னா கொஞ்சம் ஆடம்பரம், கொஞ்சம் சந்தோஷமாவது வாழணும். அப்படியே உண்ணும் உணவு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? நமக்கு வாழ்க்கையில கொஞ்சம் ஓய்வு வேணும் இல்லையா? கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் இல்லையா? இந்த ரிலாக்ஸும் கடவுள் தான். அப்படி உணர்வோட பார்க்கணும், அப்படி பார்க்கணும். இந்த இயற்கையை ரசிக்கும் போது அந்த வரணும். இன்னும் ஐயா பார்த்தாங்க இல்லையா, கோடையில் இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவேன். அந்த இயற்கையை ரசித்து அவர் இன்புறும் பொழுதும், தேவையை நாடி செல்லும் பொழுதும் இறைவன், தேவைக்கு அப்பாற்பட்டு நான் ரசித்து இன்புறும் அத்துணையும் இறைவன். அதுதான் தின்னும் வெற்றிலை. அப்ப எல்லாத்தையும் இறைவனாக பார்க்கணும். அதுதான் உனை மறவாது இருக்க வேண்டும். எப்போ உன்னை மறக்க கூடாது. அப்புறம் என்ன வேணும்? மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்.
எனக்கு நல்ல அறிவை கொடு. அப்புறம் நல்ல கதி மதி வேண்டும், நின் கருணை நிதி. எனக்கு வேற எதுவும் வேணாம் ஐயா, உன் கருணையான நிதி எனக்கு கொடுத்து. இந்த உலகத்துல யார் பாக்கியசாலி? இறைவனுடைய கருணைக்கு யார் ஆட்பட்டு இருக்கின்றார்களோ அவங்க தாங்க பாக்கியசாலி. என்ன வேணாலும் சுத்தி நடக்கட்டும், ஏடிஎம் கார்டு இல்லாம, ஏடிஎம்ல மிஷின்ல பணம் இல்லாம என்ன வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆளட்டும். அவனுடைய கருணைன்ற வட்டத்துக்குள்ள இருக்கவங்க அந்த ஒரு லிங்க்கு, அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. என்ன சுத்தி என்ன வேணாலும் நடக்கும். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ மூளையில ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நோய் இருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும். நம்மள அப்படி உட்கார வச்சு உங்களை கொஞ்சம் மூளையில ஆப்ரேஷன் பண்ண, அப்படி கொஞ்சம் உட்காருங்க, அப்படி அவன் அப்பயே போயிடும். கொஞ்சம் உங்க கபாலத்தை எப்படி திறக்கணும், நாங்க கபாலத்தை திறக்கணும்னு சொல்லும்போது என்னங்க சொல்றீங்க, இந்த கபாலம் இப்படி ஓப்பன் ஆகும் தெரியுங்களா? இது வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கடவுள். இதை தட்டணும்னா உடஞ்சிரும். இது 2 மூளை இருக்கு, இது அப்படி மூளை மூடி வச்சிருக்கு. இது கூட ஒரு மூட்டு தான். இந்த நடுவுல இந்த மூளை இருக்கு, இப்படி கொஞ்சம் தட்டி எடுக்கணும். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படி பாருங்க அப்படின்னா சொல்லும் போதே அவுட்டு, நம்ம அப்படி ஓபன் பண்ணும்போது அவுட்டு இல்லையா? ஆனா இதே ஆப்ரேஷனை பண்றாங்க இல்லையா? என்ன பண்றாங்க? இப்ப நம்மள ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போயிட்டு நமக்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்துட்டு நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு 10 டாக்டருங்க நம்மளை சூழ்ந்து இருந்திருப்பாங்க. நம்ம கபாலத்தை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நம்ம மூளைக்குள்ள என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. எனிதிங் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த திரும்ப அந்த கபாலத்தை மூடி இருப்பாங்க, மூடி ஸ்டிச் போட்டிருப்பாங்க. எத்தனை ஸ்டிச் போட்டிருப்பாங்களோ என்ன ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஏன்? அந்த அனஸ்தீசியா கொடுத்ததுனால நமக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை 1 நாள் கழிச்சு நமக்கு அப்படியே அந்த மூளையில இருக்க இதெல்லாம் குறைஞ்சு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த இருந்த நோய் அகண்டுட்டு இருக்கும். என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, கை பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்லை வாயில நமக்கு பல்லுக்கு பிரச்சனையா பார்க்குற கண்ணா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த அனஸ்தீசியா கொடுத்தவன நமக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியல இல்லையா? அதுபோல இறைவன் என்கிற அந்த நம்பிக்கை என்கிற உணர்வு என்கிற அந்த அனஸ்தீசியாவை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சுத்தி என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கட்டும், அது நம்மை பாதிக்காது. ஆனா பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கும். ஏன்? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது நடக்குதுன்னா, ஐயா அவங்க கடவுள்ன்ற அனஸ்தீசியாவை சாப்பிட்டுட்டாங்க ஐயா, சுத்தி என்ன வேணாலும் நடக்கும், சுத்தி என்ன வேணாலும் நடக்கும். அப்போ நின் கருணையான நிதி, அந்த இறைவன் என்கிற கருணை நிதி அனஸ்தீசியாவை நம்ம சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, உலகத்துல அந்த நிதியை தவிர வேற எந்த நிதி வந்தாலும் அது பெருசா தெரியாது. அந்த நிதி கிடைச்சிடும். நின் கருணை நிதி வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? நோயற்ற வாழ்வு. இந்த உலகத்திலேயே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அப்ப தர்மமிகு சென்னையில் சொல்லி பாடியிருப்பாங்க. அப்ப இந்த ஒரு பாடல்ல ஐயா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லாம விட்டேன். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதம்ன்ற பேய் எனக்குள்ள பிடிக்கவே கூடாதுன்னுவாங்க. இதை வந்து ஐயா சொல்லுவாங்க, மதம் அப்படின்னா நாம வந்து உடனே 2 விதமா எடுத்துக்கலாம். மதம் அப்படின்னா திமிர், இன்னொன்று வந்து சமயங்கள். 2 விதமாகவும் பார்க்கலாம். இந்த மதம் முடிச்சவனுக்கு அந்த மதம், அந்த மதம் முடிச்சவனுக்கு இந்த மதம் வரும். 2 மதமும் வரும். இந்த மதம் என்கிற பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தானாகவே இந்த மதம் வந்துடும். நான் எந்த மதம்னு சொல்லல, 2 மதம். மதம் என்பது 2 பொருள். சமயம் என்ற ஒரு பொருள் எடுத்துக்கலாம். சமயம் என்பதை நீங்க மதத்துக்குள்ள அடக்க முடியாது. ஏனென்றால் சமயம் என்கிற சொல் மிக அழகான சொல். சமம் கூட்டல் இயம் தான் சமயம். எல்லோரும் சமம் என்கிற இயம் என்றால் கொள்கை. சமம் கூட்டல் இயம் என்பதுதான் சமயம். அதனால மதம் என்பதை சமயம்னு சொல்ல நான் கூசுகிறது. சமயம் என்றால் சமம் கூட்டல் இயம், எல்லோரும் சமம் என்கிற கொள்கை தான் சமயம். நம்ம மதம் என்கிற சொல் மிக உயர்ந்ததுதான். ஆனா அந்த இப்ப நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுல சில கொள்கை பிடிவாதம் என்பதை வைத்து நாம மறந்துட்டோம். அப்ப அதை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மீண்டும் அதை நான் சொல்லணும். விவேகானந்தர் சென்று 1893 செப்டம்பர் 11ஆம் நாள் சிகாகோ மாநாட்டில் சென்று முழங்குகிறார். சர்வ சமய மாநாடு.
அதுல முதல்ல அவர் பேசுறாரு, நாம் ஏன் ஒத்து போவதில்லைன்றதான் தலைப்பு. இதுதான் அவர் பேசின தலைப்புங்க. 11 நிமிஷம் பேசுறாரு, அதிக நேரம்லாம் பேசல. 11 நிமிஷம் பேசினதான் அப்பா அப்பா அதோட அவர் பேர் புகழ் அடைஞ்சிட்டார். என்ன பேசுறார் அப்படின்னா, சமயங்களை பற்றி பேசுகிறார். இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும், மதமான பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும். அப்போ ஒரு தவளை, அநேக பேர்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு கடல் தவளை, அந்த கடல் தவளை வழி தவறி போய் அப்படியே அது மிஸ் ஆகி ஒரு ஊர் வழியா வர்றதாகவும் ஐயா சொல்லியிருப்பாங்க. விவேகானந்தர் ஐயா அந்த கதையை சொல்லுவாங்க. அமெரிக்கால சொன்னாங்க, சிகாகோல. அது கிணத்துக்குள்ள வந்து விழுந்துருது, வழி தவறி வந்து விழுந்துருது. கிணத்துக்குள்ள ஒரு தவளை இருக்குது. ஏன்னா கிணத்து தவளைன்னுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஐயா சொன்னதை வச்சுதான், விவேகானந்தர் சொன்னதை வச்சுதான். இந்த கிணத்து தவளை அந்த கடல் தவளையே பாரு, யார் நீ? புதுசா ஒரு நண்பர் வந்துட்டா, நம்ம யாரா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் நம்ம இடம் வந்தா நம்ம ஒரு இதுதானே, உடனே யார் நீ அப்படின்னு. அது சொல்லுது, நான் வந்து தவளை தான், உன் இனம் தான், ஆனா நான் வந்து கடல்ல இருந்து வந்திருக்கேன். கடல்னா அது ஒரு நீர்நிலை அப்படின்னு. அப்படியா, கிணறை விட பெருசா அப்படின்னு? ஆமா பெருசுதான். அப்படிலாம் சொல்லாத, கிணறு தான் பெருசு. உடனே அந்த கடல் சொல்லுது, அதுக்கு எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த கடல் தவளையால ஏத்துக்க முடியுமாங்க? கிணறு எப்படி சுத்தி பாக்குது, மிஞ்சி போனா 5க்கு 5 விட்டத்துல இருக்குது. அது எவ்வளவு பெருசு இல்லையா? உடனே அது சொல்லுது, அப்படிலாம் சொல்லாத, கடல் ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசுனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த கிணத்துல நடுவுல இருந்துகிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி காமிக்கிறார். இவ்வளவு இருக்குமா, இவ்வளவு நீட் இருக்குமா? இல்லப்பா, அதோட பெருசு. ரொம்ப பேசுற, ரொம்ப சீன் போடுற, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜம்ப் பண்ணி காமிக்குது. இவ்வளவு இருக்குமா அப்படின்னு. இப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா, அது ரொம்ப பெருசு. உனக்கு தெரியலன்னு சொல்லு, உனக்கு தெரியலன்னு சொல்லு. இதை விட பெருசுலாம் ஒரு நீர்நிலை. ஏன்னா அது கிணத்தை தவிர வேற எதுவும் பார்த்ததில்லை. அது கிணத்தை தவிர வேற எதுவும் பார்த்ததில்லை. அதனால அந்த பெரிய தவளை சொல்றத, கடல் தவளை சொல்றத அது ஒத்துக்க முடியல. அதெல்லாம் கிடையாது, இதை விட பெருசு கிடையாது, நீ போய் சொல்ற. அது சொல்லுது, புரிஞ்சுக்கோ, கடலை வந்து கிணத்தோட ஒப்பிட முடியாது. கடலை கிணத்தோட ஒப்பிட முடியாது. கிணறு பெருசுதான், ஆனா கடலை பார்க்கும் பொழுது கிணறு பெருசு இல்லை. கடலை எந்த நீர்நிலையோட ஒப்பிட முடியாது. கடல் ரொம்ப பெருசு அப்படின்னு இது சொல்லுது. பொய் சொல்ற நீ. எல்லா தவளைகளையும் கிணத்துல இருந்து கூப்பிடுது. இவன் பொய் சொல்றான், நம்ம இனத்துக்கு எதிராக இவன் பேசுறான், நம்ம இனத்துல இவன் ஒரு துரோகி, இவனை முதல்ல இங்க இருந்து துரத்துங்க அப்படின்னு துரத்துனாங்க. இதை சொன்னவன கிளாப் அடிச்சாங்க. இதை சொன்னவன அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் நுண்ணிய நிலையில கிளாப் பண்ணாங்க. இப்படித்தான் அவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய, இப்படிதான் நாமளும் ஒரு சமயத்துல புடிச்சுக்கிட்டு கிணத்து தவளை இருந்துக்கிட்டு எங்களுடையதான் சிறந்தது. ஐயா வராங்க, அதெல்லாம் இல்லையா, சாதியும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி, சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், சாதி சமய சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி, வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி, பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி, துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் ஐயரை கண்டேனடி, சாதி சமய சழக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன். ஐயா சொன்னவன திரும்பி பார்த்தா கூட்டமே காணும். என்ன இவரு இவ்வளவு நேரம் வரைக்கும் இப்படி நேரம் திரும்பி பார்த்தா கூட்டம் காணும். பொய் சொல்றாரு இவர். இவர் எழுதியது திருப்ப அருட்பா கிடையாது, மருட்பான்ட்டாங்க எல்லாரும். இவர் இறைவனுக்கு எதிராக பேசுறாரு, இவர் சொல்றதெல்லாம் பொய்யின்ட்டாங்க. அதனாலதான் ஐயா சொன்னாங்க, சன்மார்க்கமே நன்மார்க்கம், மற்றதெல்லாம் துன்மார்க்கம்ட்டார் ஐயா. மற்றதெல்லாம் துன்மார்க்கம்னு ஓப்பனா உடைச்சாரு. சன்மார்க்க பாட்டே நரும் பாட்டு, மற்ற பாட்டெல்லாம் வெறும் பாட்டுன்னு சொன்னார் ஐயா. மற்ற பாட்டெல்லாம் வெறும் பாட்டு, சன்மார்க்க பாட்டே நரும் பாட்டு, மற்ற எல்லா பாட்டும் வெறும் பாட்டு. எப்படி போட்டா இருப்பாரு. நீ அருட்பான்னா இது மறுபா, மற்ற பாட்டு வெறும் பாட்டு, சன்மார்க்க பாட்டே. நம்ம உணர்ந்தவங்க சொல்லுவாங்க, ஆமா உண்மையா, உன் பாட்டு தான்யா நரும் பாட்டு. அப்படிதானே இருக்கு உணர்ந்த நிலை. ஐயா சொல்லும் போது அந்த கிணத்து தவளையா இருந்துட்டு ஒத்துக்க மறந்தோமே நம்ம.
எல்லாம் அந்த சிவம் என்றாலும் வைணவம் என்றாலும் சக்தி என்றாலும் முருகன் என்றாலும் விநாயகன் என்றாலும் இல்லை, எந்தெந்த பொருளில் நீங்க எந்தெந்த வடிவத்தில் எந்தெந்த சொல்லில் எந்தெந்த மொழியில் நீங்கள் வைத்து அழைத்தாலும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனைத்தான் சொன்னவன கிடையாதுன்னு சொல்லி கிணத்து தவளையால இருந்துட்டோம். அந்த கடல் தவளை என்ன பண்ணும்? சொல்லி 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 பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிச்சு. ஒரு சில கிணத்து தவளைகள் ஒத்துக்கிட்டு அது என்னதான் அவர் சொல்றாரு, ஏறிதான் போய் குதிச்சு மேல போய் பாப்பமே கடல். உண்மைதாயா, உண்மைதாயா, எவ்வளவு பெருசு அந்த இறைவன், மிக பெரியவங்க. அவனை நாம எவ்வளவு சொன்னாலும் அது அவனை பத்தி முழுசா சொல்ல முடியாது, முழுசா சொல்ல முடியாது. எவ்வளவு சொன்னாலும் அவனை பத்தி முழுசா பேச முடியாது. கம்பராமாயணத்துல யுத்த காண்டம்னு ஒரு காண்டம் வருகிறது. அதுல இறை வாழ்த்து எழுதி இருப்பார் கம்பன். 8 வரி பாட்டு. இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பிறவி போதாது, ஒரு பிறவி போதாது. நீங்க உள்ள 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 என்னதான் சொல்ல வரான் கம்பன், என்னதான் சொல்ல வரான் கம்பன் இறைவனை பத்தின்னு மாணவர்கள் இது நடத்தவே முடியாது. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். நான் சொல்றேன் பாட்டு, நீங்க உள்ள போய் பாருங்க. பலவென்றுரைக்கு பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்போமா. 8 வரி பாட்டு. ஒண்ணுன்னா ஒண்ணு, நம் அப்படியே ஒரு எளிய ஒரு உரை கொடுக்குறேன். ஒண்ணுன்னா ஒண்ணு, பலதுன்னா பல, இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு, தன்மைகள் எல்லாம் இல்லைன்னா இல்லை, எல்லா தன்மையும் இருக்குன்னா இருக்கு. இப்படிப்பட்ட கடவுளை நம்பி வாழறதை விட உனக்கு என்னடா வேற வேலை? இதாங்க அந்த பாட்டு. என்னது கடவுள் ஒண்ணுன்னா ஒண்ணு? ஒண்ணுதான். இல்ல கடவுள் நிறைய, ஆமா நிறைய தான். அவன் கடவுள் இல்லவே இல்லை, ஆமா இல்லதான். கடவுள் இருக்காருப்பா, ஆமா இருக்காரு. கடவுள் ரொம்ப நல்லவர், ஆமா ரொம்ப நல்லவர் தான். ஐயா அவன் ரொம்ப மோசமானவன், ஆமா ரொம்ப மோசமானவன் தான். இப்படி யாருக்காவது ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்க முடியுமாங்க? கடவுளை தவிர வேற யாருக்குங்க இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும் இந்த உலகத்திலேயே? ஒன்று என்றால் அவன் ஒண்ணுதாங்க, கடவுள் ஒண்ணுதான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அப்படின்னா ஒண்ணுதான். அப்படி கிடையாது, கடவுள் நிறைய. ஆமா உண்மை, கடவுள் நிறைய தான். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தான். ஐயா காத்துன்னா காத்து இல்லையே, காத்து இல்லையே, காத்துல ஹைட்ரஜன் இருக்கு, ஈலியம் இருக்கு, ஆர்கான் இருக்கு, நியான் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் மோனாக்சைடு. ஆமா ஆமா ஆமா, நான் காத்துன்னு பொதுவா சொன்னேன். இல்ல எல்லாம் காத்து தான், பட் டிஃபரன்ஸ். தங்கம்னு சொல்லிட்ட முடியாது. தங்கம் தங்கம் தான் இல்லையே, தங்கம்லாம் சொல்லாதீங்க. கம்மல் இருக்கு, மூக்குத்தி இருக்கு, ஒட்டியானம் இருக்கு, செயின் இருக்கு, வளையல் இருக்கு, பிரேஸ்லெட் இருக்கு, வளையல்லையே முறுக்கு வளையல் இருக்கு, புருக்கு வளையல் என்ன இருக்கு இல்லையா? ஆமா 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 கரெக்ட். இப்ப சொல்லலாமா இல்லையா? அப்போ பலவென்று உரைக்க பலவேயா. முருகன் சொல்றியா, முருகன்லயே ஆறுமுகம் சொல்றியா, திருச்செந்தூர் சொல்றியா, திருத்தணி சொல்றியா, இந்த ஆண்டாள் குப்பம் இறைவனை சொல்றியா, சிறுவாபுரி முருகனை சொல்றியா, இல்ல எங்க வேணாலும் சொல்லு. ஆமா கண்டிப்பா. பலவென்று உரைக்க பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம். அன்று அவனுடைய எந்த தன்மை, நம்ம இறைவனுக்கு என்ன தன்மைங்க சொல்ல முடியும்? அவன் எந்த தன்மை? குளிர்ச்சியா இருப்பானா, வெப்பமா இருப்பானா, லேசா இருப்பானா, கனமா இருப்பானா, இல்ல எந்த தன்மை நீங்க சொல்ல முடியும்? இல்ல ரொம்ப பெரியவனா, இல்ல ரொம்ப சின்னவனா, ரொம்ப நீட்டா இருப்பானா, ரொம்ப குள்ளமா இருப்பானா, ரொம்ப பெரியவனா, ரொம்ப சின்னவனா, கருப்பா இருப்பானா, சிவப்பா இருப்பானா, இல்ல வெள்ளையா இருப்பானா, இல்ல கலரே கிடையாத, நல்லவனா அவன் கெட்டவனா? நீங்க சொல்ல முடியுமா இறைவனை நல்லவனா கெட்டவனான்னு? நல்லவனாக இருந்து நமக்கு பயிர் வகைகளை கொடுத்து, நீர்நிலைகளை கொடுத்து, காற்றை கொடுத்து, எல்லா வளங்களையும் கொடுத்து நம்மளை நல்லவனா வச்சிருக்கான். அதே இறைவன் சுனாமியா வரான், நிலநடுக்கமா வரான், புயலா வரான், வறுமையா வரான், பட்டினியா வரான், தீவிரவாதிகளை அனுப்பிச்சு நம்மளுக்கு குண்டு போடுறான். எப்படி சொல்ல முடியும் நீங்க நல்லவனா கெட்டவனா? துரியோதனனை கேட்டா கிருஷ்ணா மாதிரி ஒரு துரோகிய நான் பார்த்ததே இல்லைன்னு. அதே அர்ஜுனன் சொல்லுவான், கிருஷ்ணா மாதிரி ஒரு கடவுள், ஒரு தெய்வம், ஒரு நல்லவன், ஒரு நண்பன், ஒரு தோழன், என் மச்சான் அவனை மாதிரி பார்க்கவே முடியாதுன்னுவான். துரியோதனன் சொல்லுவான், டேய் என்னன்னா நினைச்சு பாரு. அப்ப அவன் எப்படிங்க சொல்ல முடியும்?
காந்தாரிய கேட்டீங்கன்னா சொல்லுவா, அட பாவி, என் பிள்ளைங்களெல்லாம் சூழ்ச்சி பண்ணி 100 பேரையும் கொன்னிடானுவா. அதே பாஞ்சாலி சொல்லுவா, கிருஷ்ணா என் ஒருத்திக்காக இந்த போரை நீ நடத்தினியடா. அப்படிதானே? அவன் நல்லவனா கெட்டவனா? அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம். இல்ல இல்ல, அவனுக்கு எல்லா தன்மைகளும் இருக்கு. அவனை நீங்க எதுவும் இல்லைன்னா சொல்ல முடியாது. அவனேதான் நிலவாக இருந்து குளிர்கிறான், அவனே சூரியனாக இருந்து வெப்பமாக வீசுகிறான், அவனே காயாக இருந்து கனி அப்படியே புளிக்கிறான், அவனே கனியாக இருந்து இனிக்கிறான், அவனே தீயாக இருந்து சுடுகிறான், அவனே சேராக இருக்கும்போது குழம்பி போகிறான், அவனே தான் சாக்கடையாக இருந்து நாற்றம் வீசுகிறான், அவனே தான் எல்லாமாகவும் இருக்கிறான். அவன் எது இல்லை, அதனால அவனுக்கு எந்த தன்மை இல்லைன்னு சொல்லலாம். கடவுள் இன்றைய நீ இன்றையம், கடவுள் இல்லை சொல்றியா? ஆமா, இல்ல, கடவுள் இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தார்னா ஏழை பணக்காரன் ஏன் வித்தியாசம்? ஏன் நல்லவங்களெல்லாம் இப்படி சோதிக்கிறாரு? ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? ஏன் முதுமை? ஏன் மரணம்? ஏன் ஏழ்மை? எத்தனை துன்பங்களை நாம் பார்க்கிறோம். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம கண் முன்னாடி எத்தனை துன்பம். அப்ப இல்லைன்னா அவன் இல்லதாங்க கடவுள். நான் சொல்லல, கம்பன் சொல்றான், உலகென்றுரைக்கின் உலதேயாம். எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துறாரா கடவுள்? அந்த கஷ்டத்திலயும் ஒரு நல்லதை பண்றாரா இல்லையா? சில படங்கள்லாம் நீங்க பார்த்துப்பீங்க, சாமி படம்லாம் காமிப்பாங்க. நிறைய இடத்துல நல்லவங்களையே சோதிப்பார் கடவுள். யாரு ரொம்ப அவரை உருகி 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 வணங்குறாங்களோ பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்களுடைய வரலாறு, நாயன்மார்களுடைய வரலாறு, ஏன் தாண்டா பக்தி சொல்றோம் அப்படின்னு தோணிடும். ரொம்ப பக்தி செலுத்தினா ரொம்ப சோதனை வரும் பொழுது கடவுள் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு போல இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லயும் அப்படிதான். யார் ரொம்ப பக்தியும் அன்பு செலுத்துறாங்கன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் கொடுப்பார். ஆனா கடைசியில முடிவை பார்த்தீங்கன்னா, பக்தா உன் பக்திக்கு நாங்க மெச்சினோம், நீ கேட்ட வரம் கேள், என்ன வரம் நான் தரேன் அப்படின்னு. உடனே அந்த பக்தன் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? இறைவா உன் காட்சியே கிடைச்சிருச்சு, உன் காட்சியே கிடைச்சிட்ட பிறகு எனக்கு என்னடா வரம் வேணும்? உன் மேல மாறாத அன்பை கொடு, மாறாத பக்தியை கொடு. இந்த மாறாத அன்பையும் பக்தியும் எல்லோர் மேலையும் செலுத்துற அந்த நிதானத்தை கூடியா, அவ்வளவுதான், எப்போதும் முக்தி அடைந்து விட்ட, கிளம்புவா, நம்ம போலாம். நான் கொடுத்த கஷ்டம் எல்லாம் அதுக்குதான். அப்ப எவன் இல்லைன்னு சொல்றானோ அவனே லாஸ்ட்ல நீ இருக்கன்னு சொல்லுவான். உலதென்று உரைக்கின் உலதேயாம், அவன் உணர்ந்து சொல்லுவான், கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்காரு. அதனாலதான் ரஜினிகாந்த் சொன்னாரு, கடவுள் நல்லவங்களை நிறைய சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டாரு, கெட்டவங்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆனா கைவிட்டுருவார். இது எப்படிதான் எழுதினாரோ, ரஜினிகாந்த் தான் எழுதினாரோ, வைரமுத்து எழுதினாரோ, இல்ல அந்த கதாசிரியர் எழுதினாரோ, அவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள். நம்பினால் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. அப்போ உலதென்று உரைக்கின் உலதேயம், கடவுள் இருக்கார். இத்தனை கஷ்டத்துக்கு மத்தியிலும் அவர் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை கைவிட மாட்டார். எத்தனை துன்பம் கொடுத்தாலும் என் இறைவன் என்னை ரட்சிப்பார். அவர் கஷ்டம் கொடுக்கறது என்னை பண்படுத்துவதற்காக தான். எனக்கு துன்பங்கள் கொடுக்கறது, என்ன சோதிக்கிறது, சோதனை இல்லைன்னா சாதனை இல்லை அப்படின்னு சொல்லி உலதென்று உரைக்கின் உலதேயாம். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் எத்தனை இடங்கள்ல என்னை காப்பாத்திருக்கார் தெரியுமா? எத்தனை இடங்கள் அவர் இருக்கார் நான் உணர்ந்திருக்கேன் தெரியுமா? அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இருக்க முடியாது தெரியுமா? என்னுடைய ஒவ்வொரு துன்பத்துக்குள்ளேயும் அவர் இருந்து எனக்கு ரட்சித்ததையும், என்னை பார்த்ததையும், என்னை கவனித்த, நான் இருக்கேன்டா உனக்கு. 1000 கஷ்டம் வரும் ஆனா நான் உன்னை கைவிட்டனா? நான் கைவிட்டனா? ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாத்தினேன், அது உனக்கு புரியலையா இன்னும்? ஏன்டா எப்ப பாரு என்னை பார்த்து நான் இல்லை இல்லை கண்ணு இருக்கான்னு கேட்கல. நான் உன்னை இருக்கிறதுனால தான்டா நீயே கண்ணு இல்லையான்னு கேட்கறதுக்கு கூட உனக்கு வாயை கொடுத்துருக்கேன். நாத்திகம் பேசுவதற்கு உன்னை நாக்கு கொடுத்தது நான் தானடா, அந்த உணர்வை கொடுத்ததாண்டா. இன்னும் உனக்கு புரியலையா? நான் இருக்கிறேன், என் இருப்பை உன்னால் உணர முடியவே. ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, ஒரே ஒரு வினாடி வானத்தை உற்று பார்த்து விட்டு சொல்லுங்கள், இன்னுமா உங்களுக்கு மனசு இருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்ல? அந்த அண்ட சராசரத்தை ஒரு வினாடி உற்று பார்த்துட்டு உங்களால சொல்ல முடியுமா கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு? உலதென்று உரைக்கின் உலதேயாம், நான் பிறப்பதற்கு முன்பே என் தாயிடத்தில் பாலை கொடுத்து என் மேல் மாறாத அன்பும் கருணையும் பொழிந்த என் இறைவனுக்கு என் வருங்காலத்தை எப்படி சிருஷ்டிக்கணும்னு தெரியாதா? கண்ணதாசனுடைய வரிகள், நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நாளைய பொழுதை இறைவனுக்கு கொடுத்துரு. இன்னைக்கு பொழுது வரைக்கும் அவன் நடத்திட்டு வரான், நாளைய பொழுதையும் அவங்ககிட்டயே கொடுத்துரு. எப்படி பார்த்தோம்னு தெரியும். நாளைய பொழுதை நமக்கென வாழ்வோம், அதை நடத்த ஒருவன் உண்டு கோயிலில் காண்போம்.
நாளைக்கு பொழுது அவன் நல்லா அழகா நடத்துவான். இன்னைக்கு வரைக்கும் அழகா நாளைய பொழுதை நமக்கென வாழ்வோம், அதை நடத்த ஒருவன் உண்டு, கோயிலில் காண்போம். அதை நடத்த அழகா ஒருத்தன் இருக்காங்க, அவன் கோயில்ல இருக்கான். அழகா அந்த கோயில் என்பது நம் உள்ளம் என்கிற கோயில். இந்த உள்ளம் என்கின்ற கோயிலில் அவன் வீட்டுட்டு இருக்கான். அழகா நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகா அவன் இதுவரையிலும் நடத்தியிருக்கான். இதுக்கு மேலையும் நடத்துவான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த கருணை என்கிற நிதி, மீண்டும் இதுக்குள்ள சொல்றேன். அப்போ உளதென்றுரைக்கின் உளதேயாம். அதுக்கப்புறம் 2 வரி வருங்க. நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்க என்னோ பிழைப்பம்மா. இந்த 2 வரியை புரிஞ்சுட்டா ரொம்ப அழகா இருக்கும். அப்படிப்பட்ட இறைவன் தான் என் கதி. இப்படி ஒருத்தனுக்கு விமர்சனம், விளக்கம், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? டெஃபினேஷன் ஒண்ணுனா ஒண்ணு, பலனா பல, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, எல்லா தன்மைகளும் இருக்கு, இல்லைன்னா இல்லை. இப்படி ஒருத்தனுக்கு யாருக்காவது நீங்க கன்ஃபியூஷன் டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பெக்யூலியரா இருக்கிற அந்த இறைவனை நம்பி நம்முடைய குடி வாழ்க்கை, நம்முடைய இல் வாழ்க்கை, நம் வாழ்க்கை பயணம், நம் வாழ்க்கை நோக்கம், நம் பிறவி பயனை நடத்து. நன்றே நம்பி குடி வாழ்க்கை. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, கம்மனுக்கு கோபம் வந்திருக்கும், இவ்வளவு சொல்லி இந்த மக்களுக்கு புரியலையே, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சொல்லி இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் அவனை விட்டுட்டு வேற ஒரு பொய் பொருளை தேடுறாங்களே. தேடியா இந்த மெய்ப்பொருளை பிடிச்சிக்கிட்டே தேடியா? ஏன் அப்படி விட்டுடுறீங்க? ஏன் இன்னும் உங்களுக்கு புரியல? எத்தனை பேருங்கயா வருவோம் திருத்தறதுக்கு உங்களை? ராமனா வந்தோம், கிருஷ்ணனா வந்தோம், ஆதிசங்கரா வந்தோம், ராமானுஜரா வந்தோம், மத்வரா வந்தோம், ஆழ்வார்களா வந்தோம், நாயன்மார்களா வந்தோம், சித்தர்களா வந்தோம். எத்தனை பேராக வந்து அவன் புகழை பாடி பாடி உங்களுக்கு பக்தியையும் உணர்வையும் ஊட்ட பார்த்தாலும் இன்னமும் இப்படியே இருக்கீங்களே. எப்ப நீங்க கம்மனுக்கு கோபம் வந்திருக்கணும். நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பமா. அதை தவிர உங்களுக்கு வேற என்னடா பொழப்பு இருக்கு இந்த உலக வாழ்க்கையில? அதை தவிர வேற என்ன பொழப்பு இருக்கு? அவனை நம்பி இந்த குடி வாழ்க்கையை வாழ். பொன் தேடு, பொருள் தேடு, நல்லா படி, நல்லா உழை, நல்லா சம்பாதி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இத்தனையும் அவனை நினைச்சுக்கிட்டே பண்ணு. இறைவா இது உன் செயல், இறைவா இது உன் செயல். எப்படி ஐயா சொன்னாங்க இல்லையா, நினைக்கும் போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி. அப்பொழுது மதமான பேய் நமக்கு பிடியாது இருக்க வேண்டும். மீண்டும் அதையே சொல்றேன். இப்ப இந்த மதத்துக்கு போலங்க, நமக்குள்ள இருக்கு பாருங்க ஒரு மதம், இறைவனை அடைய விடாமல் நம்ம தடுத்து வச்சிருக்கு பாருங்க. எல்லா மகான்களும் ஒருமித்த குரலோடு எழுப்புவார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்று ஒருத்தர் சொன்னார், ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னாராம். இயேசு சொன்னாராம், முதல்ல இருக்கிற ஐயை எடுத்துரு, 2வது இருக்கிற வாண்டை எடுத்துரு, மீதி என்ன இருக்குன்னு கேட்டான், பீஸ். அவ்வளவுதான். ஐயை எடுத்துரு, நான் வாண்ட் தேவைகள் ஆசைகளை எடுத்துரு, பீஸ் தானா வரும். ஸோ உன் வாழ்க்கையில அமைதியும் நிறைவும் நிதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்குள்ள குடி கொண்டிருக்குன்னா, நான் 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 நானே எங்க இருக்கு? நான் என்பதே ஒண்ணு இல்லையே. இந்த உலகத்துல நான் என்னங்க இருக்கு? நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம், நாம மட்டும்தாங்க இருக்கும். நானே ஒண்ணு கிடையாதுங்க, நானே ஒண்ணு கிடையாது. அப்ப நான் என்பது மறைந்து விட்டு பிறகு வருகின்ற இந்த ஆசைகள் ஐ வாண்ட் என்பது மறைந்து விட்டால், மறுத்து விட்டால் மிஞ்சி இருப்பதெல்லாம் அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி தான். எப்பொழுது ஒருவருடைய உள்ளத்துல இந்த அகங்காரம் குடிகொண்டிருக்கிறதோ, மதம் என்ற பேய் குடிகொண்டிருக்கிறதோ, அது வரையில் நமக்குள்ள ஆன்மீகம் தலை தூக்கவே தூக்காது. நான் ஒன்றும் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வேது, நாட்டீர் சிவம் என் ஊன் நாடி நில்லா ஊழி. இது உள்ள புகுந்துடணும், உள்ள புகுந்துடணும். ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும், ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும், அப்படியே உயிர் அணுக்களுக்குள்ளேயும் உள்ள புகுந்துடணும். இதுதான் ஞானம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஞானம்னா நம்மால் ஒரு சிறு சுண்டு விரலை கூட நம்மளால அசைக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த கண்ணை நம்ம இமைக்கிறோம், இது கூட நம்மளால பண்ண முடியாது.
நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. மொத்த கர்வத்தையும் தூக்கி சரண்டர்னு நிறைய இருக்கு. இந்த ஐயா சொன்ன இந்த வார்த்தை அதுக்கு தான் கொண்டு வரேன். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்கிற வார்த்தை. இந்த பேய் ஐயா கிட்ட பிடிக்காம இருந்ததுனால தான் முழுவதுமாக ஐயா கிட்ட அந்த ஆன்ம பலமும் ஆத்ம சக்தியும் இறை அனுபவம் முழுவதுமா இறைவர் ஒப்பிட்டு போயிட்டார். முழுவதுமா அதுவே நிறைஞ்சிட்டாங்க ஐயா. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் கூட அணுவளவு கூட எத்தனை இடங்கள் ஐயா சொல்லுவாங்க, அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். இந்த சினம் காமம் அடைஞ்சதுன்னா கர்வம் வந்துடும். இதெல்லாம் அவங்க ட்ரிக். ஒருத்தர் ஒருத்தர் உள்ள வந்துருவாரு. அப்ப ஐயா அதெல்லாம் எனக்கு வராம பாத்துக்கோ வராம பாத்துக்கோ வராம பாத்துக்கோன்னு இறைவன்கிட்டயே பொறுப்பை படிச்சுட்டாரு. ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பொழுது அந்த மதமான பேய் பிடியாது இருந்தால் முழுவதுமாக நாம் இன்று இந்த இடத்துல சன்மார்க்க சங்கத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டு நமக்கு எத்தனை வயசுன்னா ஆயிருக்கலாம், இவ்வளவு தாண்டி வந்துட்டோம். உலகத்துல எத்தனையோ மகான்களை நம்ம கடந்து வந்துட்டோம். எவ்வளவோ பேர் தோண்டி இருக்காங்க. ஐயா நமக்கு 19ஆம் நூற்றாண்டுல அழகா வந்திருக்காங்க. எதற்காக வந்தா நம்மளெல்லாம் உய்விக்கும் பொருட்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஐயா அந்த சபையில உட்கார்ந்து கூட இன்னும் நாம அந்த ஆன்ம அனுபவத்தை இறை அனுபவத்தை அந்த இறை காட்சியை இன்னும் நான் கிடைக்கலன்னு சொன்னா அது நம்ம தப்பு தானே தவிர நாம வச்சிருக்க இடம் சூப்பர் இடம். வாத்தியார் சம வாத்தியார், ஸ்கூல் சம ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கும். இன்டர்நேஷனல் வாத்தியார் ஐயா. அவரை மாதிரி ஒரு வாத்தியார் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட வாத்தியார் கிட்ட இருக்கிற மாணவர்கள் இப்படி இருந்தா அது வாத்தியாருக்கு அசிங்கம் இல்லைங்க, நமக்கு தான் அசிங்கம். இப்படிப்பட்ட வாத்தியார் இந்த ஸ்டூடெண்ட் படிக்கலாம், அவன் எந்த ஸ்டூடெண்ட் எந்த டீச்சர்ட்டையுமே படிக்க முடியாது. அவரை மாதிரி இன்னும் யாருமே இந்த உணர்வை ஊட்ட முடியாது. என்ன சொல்றாரு, மதம் பிடிக்க கூடாது, வேணாம் ஒன்னும் வேணாம், கொடுத்துரு, அந்த மதத்தை என்கிட்ட கொடுத்துரு, வேண்டாம், நீ ஒண்ணுமே இல்லைன்னு உணர்ந்துரு. உன் பணமோ உன்னுடைய ஆடம்பரமோ உன்னுடைய கல்வியோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய உருவமைப்போ உன் உடல் வலிவோ உன் சுகமோ உன் செல்வமோ உன் கீர்த்தியோ எதுவோ உன்னுடையது கிடையாது, எல்லாம் நான் கொடுத்த பிச்சை. அந்த உணர்வை பெற்றுவிடு. அந்த உணர்வை பெற்று நீ ஒன்றும் இல்லை என்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. முழுசா என்கிட்ட ஒப்படைச்சுப்பாரு. அதற்கு பிறகு எத்தனை ரொம்புதுன்னு பாரு. பாத்திரத்தை எம்டியாவை, பாத்திரத்தை காலியாவை, மூடி வச்சுக்காத பாத்திரத்தை எம்டியாவை, மனசை பெருந்தன்மையாவை அப்படியே விரிந்து பார். விசாலமான பாரதசம் விசாலமான பார்வையால் விழுங்கும் மக்களை நோர். அப்படி விசாலமான பார்வையோட பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி பார்த்தோம்னா இறை காட்சி இறை அனுபவம் எளிதாக பெறலாம். நாம் அந்த கண்ணில் இருக்க அந்த திரையை எடுத்துடணும். ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லைன்னு அந்த திரையை விலக்கிட்டு அந்த அறியாமை என்னும் திரை ஆணவம் என்னும் திரையை விலக்கிட்டு பாருங்க, முழுவதுமாக இறை காட்சி தான், முழுவதுமாக இறை அனுபவம் தான். பிறவி பயனை பெற்று விடலாம். எங்கேயோ தேடி 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 இன்னும் நிறை வரலன்ற ஒண்ணும் இல்லை. நாம எதையும் தேடி பெற வேண்டியதில்லை, இருக்கு, அதை இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கும். எதையும் நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. நமக்குள்ள இருக்கிறது அந்த அறியாமை ஆணவம் திமிர் என்பதன் மூலமாக நாம் அதை இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கும். ஒண்ணுமே இல்லையான்னு எவர் ஒருவர் முழுவதுமாக நம்மை இறைவனிடத்தில் வள்ளலாரிடத்தில் ஒப்புவித்தல்னு சொல்லுவாங்க. ஒப்புவித்தல், முழுசா சரண்டர், ஒப்படைச்சிருங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க, நான் ஒண்ணுமே இல்லைன்னு அப்படியே ஒப்புவிச்சு பாருங்க. நீங்க அடைய வேண்டிய அனைத்தும் உங்களிடத்திலேயே இருக்கிறது என்பதை இறைவன் உங்களுக்கு புகுத்துவான். முக்தி அடைய 3 வழிகள். ஒண்ணு, நம்ம மனசுல கொஞ்சம் கூட கர்வம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான், இதுதான் மதம். 2வது சுயநலம். சுயநலமே இல்லை என் மனசுல அப்படின்னா கண்டிப்பா முக்திங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. முக்தி 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 சிவலோகம் வைகுண்டம் என்னமே. 3வது வரட்டு பிடிவாதம் வேண்டாம். பிடிவாதம் இருக்கலாம், ஆனா வரட்டு பிடிவாதம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் வச்சுங்கன்னா இன்னைக்கு அது என்னமோ ஒரு சந்தோஷமா ஒரு போதை மாதிரி மயக்கமா இருக்கும். ஆனா கடைசியில் அதனால ரொம்ப கஷ்டப்படும், இறைவன் அடைய முடியாது. அந்த கஷ்டம் நமக்கு வேண்டாம். 1 சுயநலம், 2வது கர்வம், 3வது வரட்டு பிடிவாதம். இது முதல்ல நான் சொல்ல விரும்புறது. சுயநலம் கூட பரவாயில்ல, சரி, பிடிவாதம் கூட பரவாயில்ல, அகங்காரம் வேண்டாம். அகங்காரம் வேண்டாம். அகங்காரம் நம்மையே அழித்துவிடும். ஆனால் நாமே புதக்குழி தோண்டிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கடவுள் வாட்ச் பண்றாரு.
நாம் ஒன்றுமே இல்லை வாஷ் அவுட் அப்படின்னு பண்ணோம்னா. ஆனால் தன்னம்பிக்கை வேணும். அதனால மொத்தத்தையும் வச்சுட்டு சூடு சொரணை இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை, சூடு சொரணையே இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லலை. தன்னம்பிக்கை வேணும். நம்ம நடந்தா சன்மார்கின்னு காட்டணும், நின்னா சன்மார்கின்னு காட்டணும், பேசும்போது சன்மார்கின்னு காட்டணும். அந்த ஒரு கர்வம் இருக்கணும். அது ஞான கர்வம் என்னவார், அந்த கர்வம் இருக்கணும். ஆனா மற்றவர்கள் எளியவன் கிடைத்தால் அவனை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுத்துறது இல்லை என்னுடைய கர்வம். என்னுடைய கர்வம் திருத்துறதுல இருக்கணும். நான் சன்மார்கி, நான் அப்படிதான் இருப்பேன், நீயும் சன்மார்கியா மாறு, சன்மார்க்கில் அந்த கர்வத்தை காட்டுங்கள். ஆனால் ஒருவன் எளியவனோ ஒருவன் கிடைத்தால், ஏமாந்தவன் கிடைச்சா அந்த இடத்துல என்னுடைய ஒரு கர்வத்தை காட்டக்கூடிய இடம் கிடையாது. அதனால முதலில் நம்முடைய குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்மளுடைய தொழிலகத்தில், நம்மளுடைய சமுதாயத்தில் முதலில் நாம் எப்பொழுது அந்த கர்வத்தை, ஆணவத்தை, அகங்காரத்தை விடுகின்றோமோ அப்பொழுதே இறைவன் தானாக உள்ளே வந்து நம்முடைய உள்ளமாக கோயிலில் ஓடி வந்து உட்கார்ந்துப்பான். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் பூசைக்குள்ள வாராய் பராபரமேன் ஓடி வந்து உட்கார்ந்துப்பாங்க. இதைத்தான் ஐயா ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் சொல்றாரு. அப்படின்னா அகங்காரம் இருக்கிற மனசுல ஜீவகாருண்யம் வராது. எந்த உயிரையும் நேசிக்கிறதுக்கு தெரியாது, அதனுடைய அகங்காரம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அப்ப என்னுடைய அகங்காரத்தை முழுவதுமாக எடுத்தாதான் ஐயாவுடைய அந்த பேரின்ப வீட்டினுடைய திறவுகோல் எனக்கு கிடைக்கணும். அப்படின்னா எல்லா உயிர்களையும் நேசிக்க எனக்கு தெரியணும். அப்படின்னா அது படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஐயா சொல்றேன், கல்லாருக்கும் கற்றவருக்கும் கழிப்பருளும் கழிப்பு. அவனுக்கு என்னங்க வேற்றுமை இருந்தது இறைவனுக்கு? அவனுக்கு எந்த வேற்றுமே கிடையாதுங்க. அது எதையுமே பார்க்க மாட்டாருங்க இறைவன். அவருக்கு என்னங்க ராஜானா, அவருக்கு என்ன பணக்காரனா, எதுவுமே கிடையாது. உள்ளத்தை மட்டும் ஆன்மாவை தானங்க பார்க்குறாரு. அப்போ அவருடைய குழந்தைகள் நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ அந்த அகங்காரம் முழுவதும் ஒழிந்து மதமான பேய் நம்ம இடத்துல பிடிக்காம இருந்ததுன்னா இறைவன் ஆகிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அந்த தேவன் முழுவதுமாக வந்து நமக்குள்ள நிறைஞ்சிருப்பார். நம்மளை விட இந்த மீண்டும் இந்த உலகத்துல பாக்கியசாலி யாருமே கிடையாது. பாக்கியசாலி யாருன்னா நான் தான். நம்ம தைரியமா சொன்னோம், நான் தான் அந்த பாக்கியசாலி. இந்த உலகத்துல ஹாப்பியஸ்ட் பர்சன் யாரு? நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னு தைரியமா நாம சொல்ல முடியும்னா, யாரால சொல்ல முடியும்னா கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லை அப்படின்னும் பொழுது இறைவன் ஏன் நம்ம கிட்ட வரமாட்டார்? ஏன் நம்மளால காட்சி அடைய முடியல? ஏன் நம்மளால இறை அனுபவம் கிடைக்க முடியல? ஏன் என்னால கடவுளை வந்து காண முடியல? இதெல்லாம் சும்மா பார்க்கலாம். கடவுளை கண்டிப்பாக காண முடியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய தரிசனம் ஐயாவுக்கு கிடைச்சா மாதிரி நமக்கும் கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வை நாமும் அடையலாம். அதுக்கு ஒரே தடை, முதல் தடை, அந்த மதமான பேயை விட்டுடுங்க. விட்டுட்டா நாம சன்மார்க்கத்துல இருக்கோன்றதுக்கு அடையாளம் மதமான பேய் இருக்கக்கூடாது. அதை வச்சுட்டு இருந்தவங்க இல்லை ஐயா. அதை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாம சன்மார்க்கத்துல இருக்கிறதுலையோ அந்த சபையில நாம இருக்கோன்றது சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை என்று கூறி ஐயாவுடைய புகழை பாடி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.